மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே தேவனுடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நாமம் உயர்த்தப்படட்டும். 4 மாதங்களை கர்த்தர் நமக்கு கடந்து செய்து இந்த 5ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நாமம் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில கூட அந்த நாமம் மகிமைப்படும்படி இந்த ஆராதனைக்கு நாம் கர்த்தரை நோக்கி செபித்து அந்த நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தரை மூடி இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கலாம். நீங்கள் அதிகமாக நேசித்து வழிநடத்தும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் பரிசுத்தமான உதவி நாம் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் தந்த இந்த நன்வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் யூடியூப் சேனல் வாயிலாக தகப்பனே பிள்ளைகளை சந்திப்பதில் ஆண்டவரே கர்த்தாவே நீங்க கிருபை செய்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இந்த நாளின் ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாற்றி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பாக 4 மாதமும் நாம் கர்த்தருடைய தயவினால கர்த்தர் இரக்கத்தினால மட்டுமே கர்த்தர் நடத்திருக்கிற இந்த 5ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலும் கூட தேவனுடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் புதிய மாதத்துக்குரிய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 209வது பாடல் நன்றியால் துதி பாடு என்ற பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்த போகிறோம். நன்றியால் துதி பாடு. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார்.
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கையில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புவிடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசித்தார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. வாசிக்குடியாய் இருந்த சங்கீதம் பகுதி வாசிக்குடித்தாய்க்கு தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இருக்கிற இடத்திலே தேவ சமூகத்துல ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் சொல்லிக்க இருக்கிறோம். கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மை நன்மையினால முடிசூட்டி கர்த்தர் நடத்திருக்கிறார். நாம் நன்றி சொல்லியும் குறிப்பாக 4ஆவது மாதம் முழுவதுமாகவே 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் மாதம் முழுவதுமாக நம்ம ஆலய ஆராதனைகளை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த மே மாதத்துல கூட தொடர்ந்து நாம அந்த 140 தடை உத்தரவு கொண்டிருக்கிறோம். எல்லா கொரோனா வைரஸ் பாதிப்புகள் எல்லாம் கர்த்தர் முற்றிலுமா தேசத்தில் அகற்றி போட வேண்டும் என்று சொல்லியும் நாம் தேவ சமூகத்தை செலுத்தலாம். கண்களை மூடி பரிசுத்த தேவனை பற்றி கொண்டு ஆண்டவரே, நம் இருதயத்துல ஒருமித்து கேட்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் வேதம் சொல்லுகிற வார்த்தையில நீ விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்தில எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அப்படி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆண்டு சமூகத்துல நம்ம 2 காரியங்களுக்காக நன்றி சொல்லியும் கொரோனா வைரஸ் பாதிப்பை கர்த்தர் அகற்றி கொடுப்பதை நாம் ஜெபிக்கலாம். இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளையில நாங்கள் ஒருமனப்பட்ட ஆவியோடு கூட நாங்கள் சேர்ந்து தேவ சமூகத்துக்கு முன்பாக முழங்கால் படித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கடந்த 4 மாதங்கள் எங்களை கன்னிமணி போல காத்து எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து எங்களுடைய எல்லா காரியங்களும் செய்யப்படுத்த உதவி செய்திருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய கிருபை மேலானதா இருப்பதற்காக நன்றி ராஜா. உடைய இரக்கமுள்ள கரம் எங்கள் மேல் நன்மையா இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த 4 மாதங்கள் அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை நடத்தி வந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி. விசேஷ விதமாய் எங்கள் தேசத்தை இந்த நாளில பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயை நிறைந்த கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக. ஆண்டவரே, கர்த்தர் இந்த கொள்ளை நோயை எங்கள் தேசத்தில் இராதபடி முற்றிலுமாய் அகற்றி போடும்படியாய் நாங்கள் தேவனுடைய பாதத்திலிருந்து நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் மனமிறங்குவீராக. ஆண்டவரே, இதற்காக ஆயத்தப்படுத்தி தகவலை ஆண்டவரை அர்ப்பணித்து ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காய், செவிலியர்களுக்காய், அந்த சமுதாய பணியாளர் ஒவ்வொருக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் அரசாங்கத்துக்காய் ஜெபிக்கிறோம். காவல்துறைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் முற்றிலுமாய் தகப்பனே இந்த தேசத்தில் இந்த கொடிய நோயை, ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை கர்த்தர் அகற்றி போடுகிறார். அதி சீக்கிரத்துல நாங்கள் சுக செய்திகளை கேட்க கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகிறார். நாம உயர்த்தப்படட்டும். எல்லாவற்றையும் இந்த கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய பாதத்தை காத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் தயவுள்ளவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர். இந்த நாட்களில் நாம யூடியூப் வாயிலாக மட்டும் ஜெபிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அதிகமாக ஜெபித்து இவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அன்பை கேட்கிறேன். உணர்ச்சியா நாம் தலைகளை தாழ்த்தி இந்த நாட்கள் பரிசுத்த தேவனை ஆராதித்து துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லி தியானிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி இந்த நாட்டை துதிக்க போகிறோம். அவருடைய மகிமையான பிரசனத்துக்காகவும் அவருடைய இறக்கமுள்ள தயவுள்ள காரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியாகவும் புதிய ஒரு பாடலை நாம் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். கண்களை மூடி பரிசுத்த தேவன் நம் மத்தியில் இடைப்படும்படியாக, பரிசுத்த தேவன் நம் மத்தியில் ஆளுகை செய்யும்படியாக, தேவனுடைய கிருபை நம் மத்தியில் சூழ்ந்து கொள்ளும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் துதிக்கலாம்.
பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரிதாக இருக்கிறப்பா. 2020ஆம் ஆண்டு 4 மாதங்கள் கடந்து 5ஆம் மாதத்துல அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டு நம்ம வாழ்ந்த பிரகாரம் நான் கூட மறந்து போகலாம், தந்தை கூட வெறுத்து போகலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் மாறாதவர். மேலும் சொல்வது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நான் அந்த தேவனை பற்றி கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் துதியை விரும்பிப்பார் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து அவர் நாமத்தை இன்னும் துதித்து மகிமைப்படுத்தும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாரா. கூட கர்த்தர் நாம மகிமைப்பட்டு நாம் 1ஆம் தேதி புதிய மாதத்துடைய வாக்குறுதி செய்தி நாம் கேட்டோம். யூடியூப் வாயிலாக நீங்கள் கேட்டிருக்கீங்க விசுவாசிக்கிறேன். இருந்தாலும் அந்த வாக்குறுத்தமான வார்த்தையை உங்களை சொல்லி இந்த நாளில் கூட ஒரு புதிய வார்த்தையை உங்கள் மத்தியில கலந்து கொள்ள நான் விரும்பப்படுகிறேன். அவர் நாமம் மகிமைப்படும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களாக இந்த புதிய மாதத்தின் வாக்குறுத்தமா நாம தியானித்திருக்கிறோம். அவருடைய நாமம் மகிமைப்படும். நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள், ஒரு இருதயத்துக்கு புதிய ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லி புதிய மாதத்தை கர்த்தர் வாக்குறுத்திருக்கிறார். அதனால கர்த்தர் நாமம் மகிமைப்படும். கர்த்தர் புதிய மாதத்துடைய எல்லா நன்மைகளையும் நமக்கு கட்டளையிட கர்த்தர் நாமம் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா இந்த நாளில் கூட புதிய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அந்த நாமம் மகிமைப்படும். லூக்கா சுவிசேஷத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு 12ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I want to put the fire on the earth. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன். இன்றைக்கு அக்கினி என்ற வார்த்தை அக்கினியை போட வந்திருக்கு. அக்கினியா நாம இருக்கிறோமா? ஆண்டு பிள்ளைகளா இருக்கிற நாம வேதம் தெளிவா நம்ம வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு. அனுபவமின்றி குளிருமின்றி இருந்தால் வெதுவெதுப்பான நிலைமையில இருப்போமானால் கர்த்தருடைய வாயு நின்று வாந்தி பண்ணப்படும். ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஒவ்வொரு நாளும் ஆவியில கொடுக்கிறவர்களா இருக்கும். இந்த நாட்கள் நமக்கு வந்து ரொம்ப சம்மர் வந்து ரொம்ப அதிகமான ஒரு உஷ்ணம் நிறைந்த ஒரு காலம் தான். அதனால இந்த பரிசுத்தமான ஒரு நாள் காலங்களில் கூட இந்த வார்த்தை நாம் சுருக்கமா தியானிக்க போகிறோம். பூமியின் மேல கர்த்தர் எதுக்காக வந்தாங்கன்னா அக்கினியை போட வந்து ஆண்ட வந்த நோக்கமே இந்த பூமியின் மேல அக்கினியை போட வந்திருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஒவ்வொரு அந்த அக்கினியினால நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். பரிசுத்த தேவனை நாம எப்படிலாம் சொல்றது இல்லைங்களா? அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் அன்பு நிறைந்தவர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், எல்லா நன்மைகளையும் கொடுக்கிற தேவன் தான். அதனால அவருடைய நாமம் ஒரு நாமம் இருக்கு, அவர் பட்சிக்கிற அக்கினியான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. He is a consuming fire என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். எதை பட்சிப்பார் தெரியுங்களா? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எழுதும் போது கர்த்தர் அதை பற்றி பட்சிக்கிறவர். ஆனா இன்னைக்கு நாம சிந்திச்சு பார்க்கிறோம், ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற தேவன் நம்மள பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறவர், அவரோட நாமமே பட்சிக்கிறார். ஆனா இயேசு சொல்றார், நான் வந்த நோக்கமே பூமியில வந்த நோக்கமே பூமி மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது ஆண்டு விருப்பம். நீங்க நானும் சும்மா இருக்கிறது கிடையாது. அந்த நெருப்பதை அந்த தணலை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுத வேண்டும். இந்த 40 பீரியட்ல நம்ம ஆண்டு சமூகத்தில் அநேக நாட்கள் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் 2020ஆம் ஆண்டு இந்த பெரிய ஒரு காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டு இந்த காலகட்டத்துல இன்னும் நாம் அதிகமாய் கர்த்தரோடு கூட இணைந்து கொள்வதற்கு ஒரு ஏற்ற சூழலை உருவாக்கிறார். அதுக்கு கர்த்தர் நமக்கு தர வேண்டிய அந்த நன்மை என்ன? அந்த அக்கினியை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம தான் நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன். அக்கினி என்னெல்லாம் செய்யும் நமக்கு தெரியும். அக்கினி எரிக்கும், பட்சிக்கும். அது அக்கினி எதுக்காக பயன்படுதுன்னா பார்ப்போம். சமைக்க பயன்படுகிறது, ஒவ்வொரு காரியங்களும் பயன்படுது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தும் போது அக்னியிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர் இருக்கிறார். பாருங்க, தேவனே அவங்களோடு கூட கடந்து வருகிறார். God is coming along with the Israelites when they are coming out from the Egypt. எகிப்து தேசத்திலிருந்து அவர் வெளியே புறப்பட்டு வரும்பொழுது கர்த்தரே அவருக்கு துணையாக கூட நின்று வருகிறார். எப்படி வரார்னா பகலில மேக
ஸ்தம்பமாக. இரவுல அவங்களை பாதுகாப்பா நடத்துறாங்க. நடந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. 40 வருட காலங்கள் நடந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்களுக்கு பாதுகாவலரா. நாட்கள்ல கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, சத்தம் கண்டுபிடிக்கல. ஆனா கர்த்தர் இருக்காங்க, பட்சிக்கிற அக்னியா இருக்க மட்டும் இல்ல, அவர் மேக ஸ்தம்பமா இருக்கிறது மட்டும் இல்ல, அக்னி ஸ்தம்பமாய் அவங்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். அந்த அக்னி ஸ்தம்பமாய் அவங்க வழி நடத்தும் போது அவங்களுக்குள்ள எந்த பாதிப்பும் பாதுகாப்பாவே கர்த்தர் கூடவே வர. சின்ன பிள்ளைங்களா கேட்கறாங்க, இன்னும் இருட்டா இருக்கிறீங்க, என்ன விடுங்க, எதுக்காக கேட்கறாங்க? அவங்க பயப்படுறாங்க, இருட்டை பார்த்து கேட்கிறாங்க. ஆனா யாராவது கூட வந்தாங்கன்னா அவங்க ஒரு தைரியம். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது கர்த்தர் அவங்க என்ன பண்ணாருன்னா அக்னி ஸ்தம்பமாக அவங்களை வழிநடத்தி பாதுகாப்பாக கர்த்தர் நடத்துறப்போ தேவன் பட்சிக்கிற அக்னி மட்டும் இல்ல, பாதுகாக்கிற அக்னியா நம்ம கூட இருக்கிறார். மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம், பாதுகாப்பாய் அந்த அக்னி இருக்கிறப்போ அந்த அக்னி நாம பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் சொல்லுவது தெளிவா சொல்லுது, பூமி மேல அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னைக்கு கர்த்தர் அதான் விரும்புறாரு. இன்னைக்கு நாம இருக்கிற ஆளுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஆளுடைய பிள்ளைகளை நாம் வாழ வேண்டிய நாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நேரமும் அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அந்த அக்கினி என்ன செய்ய சொல்ற ஒரு சில குறிப்புகளை நான் வேகமா சொல்லி செய்தியை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். தீர்க்கதரிசி ஏசாயா அவருடைய காலகட்டத்தில் பார்க்கும்போது உசியா ராஜா மரணம் அடைந்த காலகட்டத்துல கர்த்தரை அவன் தரிசனமாய் கண்டான். கர்த்தர் அவனை தரிசனமாய் கண்டான்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்க நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த காலகட்டத்துல கர்த்தர் எப்படி எழுந்திருந்தார்கள்? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இந்த காட்சியை ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேருபீன்கள் சேராபீன்கள் எழுந்து நின்று சாஷ்டாங்கமாய் கர்த்தரை பணிந்து கொள்றாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல அப்போ ஏசாயா இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் சொல்லுகிறான், 5ஆம் வசனம் சொல்லுகிறான், அப்பொழுது நான் ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் கண்டதே என்று சொல்லி கர்த்தரை கண்டதை வர்ணிக்கும் போது அவன் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்த்தப்படுகிறான். அவன் தேவ தரிசனத்தை பார்த்த உடனே அவன் இருதயத்துக்குள்ள தன்னுடைய சூழ்நிலை தான் எப்படிப்பட்டவன் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான். இன்னைக்கு தேவனை பார்க்கும் பொழுது தேவனை நம்ம தேவ நாமத்தை சொல்லும் போது இருதயம் நமக்குள்ள அவர் பரிசுத்தமான தேவனா இருக்கிறார். அவரை பார்க்கிற நாம நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ வசனம் சொல்கிறது, 6ஆம் வசனம் சொல்றது, அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்திருந்த புரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே நெருப்பு தழலை அங்க சேராபீன் ஒருவன் எடுத்துக்கொண்டு வருகிறான். கொண்டு வந்து என்ன செய்யற பாருங்க, அதனால் என் வாயை தொட்டு என்ன முன்னாடி சொல்லி அறிக்கையிட்டான் ஏசாயா. என்ன சொல்லிட்டு ஏசாயா அறிக்கைறானா, நான் அசுத்த உதடுள்ளவன், நான் அசுத்த உதடுள்ளவன் சொல்லும்போது அந்த பட்சிக்கிற அக்கினி அந்த நெருப்பு தழலை கொண்டு வந்து புரட்டால் கொண்டு வந்து அவன் நாவை தொட்டான். வசனம் சொல்றது, அதனால் என் வாயை தொட்டு இது உன் உதடுகளை தொட்டதுனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். பாருங்க, இந்த இடத்துல பட்சிக்கிற அக்கினி தேவன் நம்ம சொல்றோம். அவர் மேகஸ்தம்பமா பகல நடத்துறார், இரவுல அக்னி ஸ்தம்பமாய் நடத்துகிற தேவனா இருக்கிறார். அக்னி ஸ்தம்பமா நடத்துகிற தேவனா இருக்கும்போது கூட இங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவர் பார்த்ததுனால வேதம் தெளிவா சொல்லுகிறது, சேராபீன்கள் இறங்கி வந்து நெருப்பு தழலை கொண்டு வந்து அவன் நாவை தொட்டதுனால அவன் அக்கிரமம் நீங்கிற்று. இன்னைக்கு தேவனுடைய அக்கினி நமக்குள் வருமானால் அந்த அக்கினி நமக்குள் இருக்கிற பாவங்களை வெளியே கொண்டு போகும். நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் வெளியே கொண்டு போனா நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா மாற்றப்படுவோம். பாருங்க, தீர்க்கன் அது வரைக்கும் அசுத்த உதடுகள் என்றான். ஆனா அதுக்கப்புறம் அதிகாரங்கள்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பையும் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளையும் தீர்க்கன் எழுதுகிறான். பாருங்க, அது முன்னாடி வரைக்கும் அவனுடைய ஜீவியம் அசுத்த உதடுள்ளவனா இருந்தான். ஆனா எப்போ அக்கினி தழல் அவன் நாவில தொடப்பட்டது, அவன் அக்கிரமம் நீங்க அவன் எப்போ பரிசுத்தமாக்கப்பட்டானோ அதுல இருந்து அவன் வார்த்தைகள் எல்லாம்
தேவனை மையமாய் அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் வீட்டில் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் எல்லாவற்றையும் குறித்து தீர்க்கமாய் எழுதுவதற்கு அந்த இயேசுவை கர்த்தர் பயன்படுத்தின நோக்கம் எப்படி தெரியுங்களா? அந்த அக்கினி தழல். இன்னைக்கு தேவனுடைய அக்கினி நமக்குள்ள இருக்கும்போது பாவம் நமக்குள்ள வெளியே புறப்பட்டு என்று கேட்டுக்கொண்ட அருமையான தேவசனம் கால வேளையில அந்த பரிசுத்த அக்கினி எனக்குள்ள போடுங்க. அந்த பரிசுத்த அக்கினி எனக்குள்ள வைங்க. வேதம் தெளிவா சொல்லுது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் விருப்பமே அதான். நீங்க அக்கினி பிழமா நீங்க மாறணும், அக்கினியா எழும்ப வேண்டும் என்றுதான் மாறணும். இன்னைக்கு நம்ம நிறைய ஜீவியத்துல மேலோட்டமான ஜீவியம், பேர் கிறிஸ்துவா வாழ்ந்து கொண்டிருக்கோம். கிறிஸ்துவா இருக்கிற நாம இன்னைக்கு பெயர், புகழ், பதவி எல்லாவற்றுக்காக என்ன பண்றாம நம்ம இயேசுவை மறந்து போயிடும். கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கும் அக்கினியா நம்ம இருக்கிறோம். We should be the role model. We should be the fire of that Christ. ஆண்டவருடைய பரிசுத்த அக்கினியா நம்ம மாறணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். வசனம் அதான் சொல்றது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி பாருங்க. Receiving all of the sudden it got to be fire. நீ உடனே நெருப்பு போய் பாத்தீங்கன்னா சாதாரண உடனே கொஞ்ச நேரம் புகைச்சல் ஏரியா நெருப்பு பற்றி இருந்தா உடனே பக்கத்துல அப்படியே பற்றி கொண்டே வேகமா பார்க்கறது வேலை தான். அதே போலதான் ஆண்டவருடைய அக்கினியை பெற்றுக்கொண்ட நாம அதோட போல ஒவ்வொரு நாளும் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால இந்த நாட்களில இன்னும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த காலத்துல கொரோனா வைரஸ் பாதிப்புனால ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சூழ்நிலை ஆராதனை நடக்க முடியாது சூழ்நிலை. ஆனால் இந்த நாட்டில் அதிக நேரம் நமக்கு இருக்கிறது தேவ சமூகத்தை காத்திருப்போம். அந்த சமூகம் நம்மள கேட்பாண்டவரை இன்னும் அக்கினியா மாறி எக்ஸியா நாம நீங்க தொட்டது போல நாமையும் தொடுங்க ஆண்டவரே, என்னையும் அக்கினியா மாற்று ஆண்டவரை மாற்று நாடு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய பலனை நமக்குள்ள வைத்திருக்காங்க. அதனால இந்த கால நேரத்தில் இந்த சிறு தியானத்தோடு கூட நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ராஜாவை கண்டா, இயேசு ராஜாவை அந்த உயர்வு உன்னதமான சிங்காசனத்துல தேவனை இயேசு கண்டா, ஆனா அவங்க நாவு அசுத்த உள்ளதா இருந்தது. ஆனா அக்கினி தழல்னால இந்த குரட்டுனால அந்த நாக்க தொடும் பொழுது அவன் அசுத்த உதவனா இருந்தது. அவன் அக்கிரமம் நீங்கி ஒரு சுத்தமானவனா மாறினான். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவச்சனமே, உங்களுடைய அக்கிரமம் நீங்க தேவனுடைய அக்கினியை கேளுங்க. நிச்சயமா அவனுடைய அக்கினி நமக்கு இறங்கும் பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி நடத்துவார். அதனால கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு அருமையான தேவச்சனமே, இந்த காலை நேரத்துல அவனுடைய பாதத்தை ஒப்பு கொடுங்க. அவன் என்னையும் பரிசுத்த அக்கினியா மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதித்தவராக. கண்ணை மூடி நாம் கண்ணை நோக்கி நாம் செபிப்போம். மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்கான நன்றி செலுத்துகிறோம். இந்த விலையேறப்பட்ட திருநாமத்தினால நாங்கள் மகிமைப்படுத்தி அதனுடைய பாடி துதித்து விசேஷ இதுவாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளையில உங்களுடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்திருக்கீங்க. எங்களையும் இன்னும் அக்கினியாய் மாற்றுங்கப்பா. நாங்கள் அனதுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான சூழ்நிலை இருந்தால் நாங்கள் வாந்தி பண்ணி படப்படுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அப்படிதான் தகப்பனை உமக்கு சாட்சியாய் பரிசுத்த அக்கினியை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க நீ கிருபை செய்யப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்கினியை மாற்றும் நாமம் உயர்த்தப்படுத்தும். சகலவற்றையும் கரங்கள் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியம் அழைப்பில் சமாதானம் சகல ஆசீர்வாதங்கள் பார்த்துக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் கர்த்தரை நிலைநிறுத்தி காப்பீராக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருக்கு நிலைத்திருக்கும் தேவ அக்கினியாய் செயல்படுங்கள். கர்த்தருடைய கனப்படுத்துவார். God bless you.